என்னங்க விமானம் ரத்துன்னு போட்டிருக்கு? விமானத்தை ரத்து பண்ணா உனக்கு என்ன? என்னமோ டெய்லி பறந்துட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. மாமா. குடுமா. அத்தை. இனியா. அம்மா. இனியா. இதோ வரேம்மா. ஏன் கத்துற? அவ வருவா. இல்ல அத்தை, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏமா அவளுக்கு பரீட்சை இருக்குல்ல? ஆமா மாமா. கோபி வாப்பா. என்னங்க? ஓகே. பக்யா, சாக்ஸ் எடுத்துட்டு வரியா? ம். என்னங்க? அப்புறம் கர்ச்சிஃப் எடுத்துட்டு வரியா? ம். என்னங்க? ஏண்டா நேத்து ஒரு சின்ன பிரச்சனையில அவளை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னிய வீராப்பா. அவ வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது உனக்கு? நடந்தது என்ன சின்ன பிரச்சனையா? ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அம்மா தள்ளுமா. என்னம்மா நல்லா படிச்சியா? நல்லா படிச்சிருக்கேன் தாத்தா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தாத்தா. வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா குழந்தை எப்படி படிப்பா? முதல்ல அத சொல்லு. ஈஸ்வரி, ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? டாடி, ஸ்கூல் டேர்ம் ஃபீஸ் இன்னும் கட்டல. கட்டல இல்ல, சாரி, ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கட்டிடுறேன். எப்பவுமே நீங்க முதல் டேட்லயே கட்டிடுவீங்க. இப்ப லாஸ்ட் டேட்டே வரப்போகுது டாடி. சாரிம்மா, மறந்துட்டேன். நான் உடனே கட்டிடுறேன். ஏன்பா பணத்தை கொடுக்குறியா? நான் வேணா போய் கட்டிடுறேன். பணமாப்பா? இல்லப்பா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு அரேஞ்ச் பண்றேன்ப்பா. இப்போ கைவசம் அவ்வளோ அமௌண்ட் இல்லப்பா. வீட்டு செலவுக்கு கூட இந்த மாசம் கொடுக்கலையேப்பா. பாக்கியா கொடுத்துட்டானா இவன்? அதுவும் மறந்துட்டேம்மா. வேலை ரொம்ப அலைச்சல் இல்லை, அதான் மறந்துட்டேன். நாளைக்கு கொடுத்துறேன் பாக்யா. பரவாயில்லப்பா, மெல்ல கொடு. உனக்கே 1000 வேலை இருக்கும். அதுல இவ பண்ண டார்ச்சர் வேற. அதான் எல்லாத்தையும் மறந்துருப்ப. ஈஸ்வரி, அத பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு விடு. மா, எனக்கு லஞ்ச் பேக் ரெடியா? ஐயோ மறந்துட்டேன், இருடி. பரீட்சை நல்லா எழுதுனா? சரிங்க தாத்தா. இனியா, இதுல லஞ்ச் இருக்கு, இதுல ஸ்நாக்ஸ் இருக்கு. போலாம் டாடி. டாடி. கோபி, இனியா கூப்பிடுறாப்பா. போலாம் டாடி. போலாம். பாய் தாத்தா. பாய் பாட்டி. பாய் பாய். பாய் மா. நல்லா எழுது. எங்க டெய்லி சொல்லிட்டு போவான், இன்னைக்கு என்ன சொல்லாம போறான்? சார், ரகுநாதன் சார் கால் பண்ணாரு. என்ன விஷயம்? தெரியல சார், உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு நீங்க எடுக்கலன்னு ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணாரு. ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லுங்க. சார், ஸ்டாஃப் மீட்டிங் 11 மணிக்கு இருக்கு சார்.
அதையும் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. போங்க. சார், என்ன சுரேஷ், அந்த ஸ்டாஃப் மீட்டிங் வந்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண முடியும்? பணம் வசூல் ஆகல, கலெக்ஷன் ஆகல, இதையே மறுபடி கதை சொல்ல போறீங்க. இதை நான் உட்காந்து கேட்கணுமா? ஏதாவது பிரச்சனையா சார்? ஏன், என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்ப கேட்டாலும் ஆபீஸ் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, லாஸ் லாஸ், இதையே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு பிசினஸ் பண்றேன்னு புரியல. கம்பெனி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் பாதி பேருக்கு சம்பளம் கிடைக்கலன்னு சொன்னீங்க. உடனே எல்லாருக்கும் சம்பளம் போட்டேனா இல்லையா? ஆனா ஏன் அக்கவுண்ட்ல பணம் இல்ல? என் பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட எனக்கு பணம் இல்ல. இப்ப என்ன செய்யட்டும் சுரேஷ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப என்ன செய்யட்டும்? நான் தான் இவ்ளோ டென்ஷன் ஆகுறேன். ஆனா இந்த சிச்சுவேஷனை பத்தி உங்க யாருக்குமே கவலையே இல்ல. யூ நோ சம்திங்? இவ்ளோ வருஷமா நான் பிசினஸ் நடத்துறேன். முதல் தடவையா இவ்ளோ பெரிய பினான்சியல் கிரைசிஸை நான் ஃபேஸ் பண்றேன். இங்க பாருங்க சுரேஷ், நான் இந்த கம்பெனியை நடத்துறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என் குடும்பமும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் தான். என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க முதல்ல சந்தோஷமா கம்ஃபர்டபிளா இருக்கிறதா எனக்கு முக்கியம். அதான் என் முதல் பிரையாரிட்டி. இவ்ளோ பெரிய கம்பெனி ரன் பண்றேன். ஆனா என் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என் அக்கவுண்ட்ல பணம் இல்ல. எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? நான் பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க சுரேஷ், நான் சீரியஸாவே சொல்றேன். எல்லாரையும் வேற ஒர்க் தேடிக்க சொல்லுங்க சார். இப்படியே இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியை நடத்தவே முடியாது. நானும் எங்கேயாவது வேலை தேடி போறேன். இந்த டேலண்ட எதுக்கு இந்த கம்பெனிக்கு வேஸ்ட் பண்ணோம்? ஏன் நிக்கிறீங்க சார்? போங்க. 11 மணிக்கு ஸ்டாஃப் மீட்டிங் இருக்குல்ல, போய் ஹேண்டில் பண்ணுங்க. போங்க போங்க. நாற்பத்தி 47 வயசுல எவன் வேலை கொடுக்க போறான்? இவன் கொடுப்பா. ஏண்டா, சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருக்க? அப்புறம் எப்போ சாப்பாடு சாப்பிடுவ? தாத்தா நல்லா இருக்கு தாத்தா, நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் டைமுக்கு டைம் கரெக்டாக சாப்பிட்றவன். உன்னைய மாதிரி கண்ட நேரத்தில் கண்ட திங்கிறவன் நினச்சிட்டேனியா? சரி சரி. ஐயா, சொல்ல மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு நீங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வரணும். அது எங்க இருக்கு? எல்லாம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான். இப்ப வேணாங்கயா, ஆடி மாசம் வாங்க. ஏமா, உன் குலதெய்வ கோயிலுக்கு நான் எதுக்கு வரணும்? அக்காவுக்கு பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா நீங்க அங்க வந்து தீ மிதிப்பீங்கன்னு நான் வேண்டி இருக்கேன். எது தீ மிதிக்கணுமா? என்ன தாத்தா இப்படி சொல்றாங்க? ஏய், என்ன விளையாடுறியா? யார கேட்டு வந்த நீ? பாக்கிய அக்கா மேல அவ்வளவு அக்கறையோட உங்க ரூபாய தாரேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப வேண்டிக்கிட்டேன். ஐயா, தீ மிதிக்கணுமாம்ல? தீ? ஏய், நீ தானே வேணா, நீ போய் மிதி. மிதிக்க பாருங்க ஐயா, வேண்டுதலை நிறைவேற்றலைன்னா சாமி குத்தமாயிரும் பாத்துக்கோங்க. சாமி குத்தம் எனக்கு எதுக்கு ஆகுது? நீ தானே வேண, உனக்கு தானே ஆகும். ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் ஆடி மாசம் நீங்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்துதே ஆகணும். ஓடி போகத்தோல தீ மிதிக்கணும். தீ உள்ள வரலாமா? வாமா. என்ன கேள்வி கேட்கிற? உள்ள வா. வாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உட்காருங்க. உட்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா என்னடா? வாமா, அமிர்தா வந்திருக்காங்க. அதோ வரேன். அம்மா சீக்கிரம் வா. வரேன்டா. அமிர்தா வாமா. உட்காரு உட்காரு உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, பணம் காணாம போய் இங்க எவ்வளவு ப்ராப்ளம் நடந்திருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது. எழில் சொன்னதுக்கு அப்புறம் தாம்மா எனக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாமா? ஏம்மா, அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதம்மா. மொத்த குடும்பத்துக்கும் உயிர் போய் உயிர் வந்திருக்கு.
என்னால புரிஞ்சுக்க முடியுது. எழில் சொன்னப்போ ஏதோ சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. சினிமா தான் அமிர்தா. எழில் தம்பி தான் ஹீரோன்னு வையேன். அக்கா ஏன்க்கா நீங்க வேற சும்மா இருங்கக்கா. ஏம்மா எழில் மட்டும் இல்லைன்னு வை, நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்மா. தாத்தா விடுங்க தாத்தா. இருடா. அமிர்தா, இது வீட்ல பண்ணது, பிரெட்ல பண்ணிருக்கேன். சாப்பிடுறியாமா? இல்லம்மா பரவாயில்ல, இப்பதான் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு வந்தேன். ஓ சரி. எழு, ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னம்மா? வாடா. ஒரு நிமிஷங்க. இங்க வா. என்னம்மா? அமிர்தா வெயில்ல வந்திருக்கா. நீ வெளிய போய் ஜூஸ் வாங்கிட்டு வரியா? 2-3 நாளா பழம் கூட வாங்கி வைக்கலடா. வாங்கிட்டு வரியா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு உடனே வரேன். பைசா இருக்கா? அதெல்லாம் இருக்கு. சரி, ஆ, சீக்கிரமா வந்துரு. ஆ. போ. சரிம்மா. அவ்வளோ பிரச்சனையா? எழில் தம்பி இல்லைன்னா இந்த பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க ஒரு 5 நிமிஷம் நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. வந்துடுறேம்மா. போயிட்டு வா. அம்மா, அக்கா எல்லாமே சொன்னாங்க. ஆமாம்மா, வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. நான் பாட்டுக்கு விவரமே இல்லாம என் மொத்த குடும்பத்தையும் சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். எழில் மட்டும் இல்லைன்னு வைய, மாமா சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். வாசல்ல வந்து நின்னு பணம் கேட்டவங்களுக்கெல்லாம் 2 நாள்ல பணம் தருவோன்னு தெய்வ வாக்கு மாதிரி சொல்லிட்டு போனான். எங்க போனா, எப்படிலாம் கஷ்டப்பட்டான், அதுக்கு என்னெல்லாம் செஞ்சான், அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஆனா 2 நாள்ல அவன் சொன்ன மாதிரி என் புள்ள பணத்தோட வந்து நின்னான். அந்த நேரத்துல அவன் வந்து நிக்கும் போது எனக்கு அவன் புள்ளையாவே தெரியலம்மா. என் சாமியா தெரிஞ்சான். அத நினைச்சாலே உடம்பெல்லாம் சிலுக்குது. இது மட்டுமாம்மா, உனக்கு ஒண்ணுனாலும் இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனாலும் அவன் தானே முத ஆள வந்து நிக்கிறான். அது என்னமோ உண்மைதாங்கய்யா. எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் எழில் தம்பி தான் முன்னாடி வந்து நிற்கும். ஆமா மாமா. பணம் காணாம போயிடுச்சு, அப்புறம் கிடைச்சதுன்னு எழில் சொன்னாரு. ஆனா இவரு இவ்ளோ செஞ்சத சொல்லவே இல்ல. அவன் அப்படித்தாம்மா, எல்லாத்தையும் செஞ்சிருவான், ஆனா வெளியே சொல்ல மாட்டான். தங்கமான புள்ளம்மா. பாரு அமர்தா, அவன் மட்டும் கூட இருந்தான்னு வைய, நான் அவனை நம்பி கடல் மேல கூட நடந்துருவேன் தெரியுமா? என் புள்ள மேல அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருக்கு. தோ இதுல இருக்கிறதான் பாத்துட்டு இருந்தேன். ஹை, சூப்பரா இருக்கே. அப்பா, ஒரு ப்ராஜெக்ட் டீடைல் மெயில் பண்ணியிருந்தானே, பாத்தீங்களா? பார்த்தேன், ஆனா டீட்டெயில்டா பார்க்கல, மறந்துட்டேன். ஏதாவது அர்ஜென்ட்டா? நான் இன்னும் பார்க்குறேன். இல்ல அப்புறமா பாருங்க, பார்த்துட்டு சரி. என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு பார்த்துட்டு உன்னை கூப்பிட்டோமா? ஓகே, தேங்க்ஸ்ப்பா. ஜெனி, இந்தாமா. ஜெனி, என்னாச்சு? டேப்லெட் எடுத்துக்கிற? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவ பிரெக்னண்டா இருக்கல்ல, அதுக்கு தான் சத்து மாத்திரை சாப்பிடுறா. ஓ அப்படியா? ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு அங்கிள். கோபி, இனிமே நம்ம வீட்ல ஒவ்வொரு விசேஷமா வரப்போகுது. முதல்ல வளகாப்பு, அப்புறம் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் மொட்டை போடுறதுன்னு ஒவ்வொரு விசேஷமா வரப்போகுது.
அப்பா ம் ஓகேப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் மேலே ஓகேடா, கேரி ஆன். டாடி, ம் இன்னைக்கும் நீங்க ஃபீஸ் கட்டவே இல்லையா? ஸ்கூல் குரூப்ல இருந்து கிளாஸ் லீடர் ரிமைண்ட் பண்றா. ஓ சாரி இனியா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் மறந்துட்டேன். நாளைக்கு கட்டிடுறேன் இனியா. இவனுக்கு நேரம் இருந்திருக்காது. ஃபீஸ் கட்டாம ஓடவா போறோம்? அது இல்ல பாட்டி, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. கட்டலன்னா எல்லாரும் முன்னாடி எழுப்பி விட்டு கேட்பாங்க, அசிங்கமா இருக்கும். கோபி, உனக்கு நேரம் இல்லைன்னா அப்பாட்ட கொடுத்து விடுப்பா, இல்லைன்னா பாக்கியா போய் கட்டிட்டு வரட்டும். ம் இல்லைம்மா, நானே போய் நாளைக்கு கட்டிடுறேம்மா. மறந்துட்டேன், நிச்சயமா நாளைக்கு கட்டிடுறேன் இனியா. ஆமா இனியா, ம் ஃபீஸ் எவ்வளோடி? 65,000 பாட்டி. அம்மாடியோ, வருஷத்துக்கு 3 தடவை இவ்வளவு கட்டணுமா? ம். நாளைக்கு மறந்துடாதீங்க டாடி. இல்லைம்மா, மறக்கல, நிச்சயமா நாளைக்கு கட்டிடுறேன். டாடி இதெல்லாம் மறந்ததே இல்ல பாட்டி. உண்மைதான் இனியா, அவன் முன்ன மாதிரி இல்லம்மா. அவனுக்கு 1000 டென்ஷன். நாளைக்கு கட்டிடுவான் விடு. சேகர், ஏய், தூங்கிட்டு இருக்கியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல கோபி, சொல்லு. எப்படிடா இருக்கு? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. சேகர், உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமா? பணமா? எவ்வளோ கோபி? உனக்கு தான் தெரியும்ல சேகர், என் கம்பெனி பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு. 6 மாசமா நானே சம்பளம் எடுக்காமல் இருக்கேன். 2 மாசமா வீட்டு செலவு கூட பணம் கொடுக்க முடியல. இந்த மாசமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு புரட்டி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டேன். சேகர், நீ என் ஃப்ரெண்ட், உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு என்ன? பண சுச்சுவேஷன் உண்மையிலே ரொம்ப டைட்டாக இருக்கு. செலவுக்கே காசு இல்லை. புரியுது. எவ்வளோ வேணும்? சேகர், கொஞ்சம் இமீடியட்டாக 1 lakh தேவைப்படுதுடா. உடனே முடியாது, 1 வாரம் கழிச்சு வேணா பார்க்கலாமா? 1 வாரமா? ஆமா, 1 வாரம் கழிச்சுனா பார்க்கலாம் கோபி. இல்லை சேகர், எனக்கு உடனே பணம் தேவைப்படுது. இல்ல கோபி, எனக்கும். ஏய் சரி, டோன்ட் வரி, நான் வேற ஏதாவது சோர்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஏய் சாரி ஃபார் டிஸ்டர்பிங் சேகர். குட் நைட். என்னங்க? என்ன பாக்யா? ஒன்றும் இல்லை. அது பாக்யா, என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க.
வீட்டு செலவுக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டாங்க, என்கிட்ட இருக்கு. இந்த மாசம் வீட்டு செலவுக்கு பணம் தரலன்னு குத்தி காட்டுறியா?